மற்றொன்றும் வேண்டா மனமே மதிளரங்கர் கற்றினம் மைத்த கடலினை கீழ் உற்ற திருமாலைப்பாடும் சீர்தொண்டரடிப்பொடியும் பெருமானை எப்பொழுதும் பேசு. தமேவ மத்வா பரவாசுதேவம் ரங்கேசயம் ராஜவதர்கணீயம் பிரபோதிகும் யோஸ்கிர சக்திமாலாம் பக்தாங்கிரேணும் பகவந்தமேடே. வண்டங்குடி என்பர் மாமரையோர் மன்னியசையே தொண்டரடிப்பொடி தொன்னகரம் வண்டு திணர்த்தவையில் தன் அரங்கத்தம்மானை பள்ளி உணர்த்தும் பிரானுதிர்த்தவோ. தொண்டரடிப்பொடி ஆழ்வார் திருநட்சத்திர வைபவத்தை நாம் இன்று அனுபவிக்கிறோம். கலியுகத்தின் 289வது பிரபவ வருஷம் மார்கழி மாசம் கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தசியன்று செவ்வாய்க்கிழமை கேட்ட நட்சத்திரத்திலே பகவானின் வைஜெயந்தி வனமாலையின் அம்சமாக சோழ நாட்டிலே திருமண்டங்குடி என்னும் திவ்ய கஷேத்திரத்திலே அவதாரம் பண்ணினார் தொண்டரடிப்பொடி ஆழ்வார். அவருக்கு விப்ர நாராயணர் என திருநாமமிட்டு பெற்றோர்கள் நன்கு வளர்த்து வந்தார்கள். சிறு பிராயத்திலேயே அவரது தந்தை வேத விசாரதர் தென்மொழியிலும் வடமொழியிலும் கற்க வேண்டிய நூல்கள் அனைத்தையும் விப்ரநாராயணருக்கு கற்பித்து அத்தோடு திருமாலிடத்திலேயும் அன்பும் பக்தியும் கொண்டிட அவரை நன்கு பக்குவப்படுத்தினார். இதன் விளைவாக விப்ரநாராயணர் திருமாலிடத்தில் அளவு கடந்த அன்பும் பக்தியும் கொண்டு திருவரங்கப் பெருமாளை தரிசிக்க திருவரங்கம் வந்து சேர்ந்தார். தன்னை ஒரு நைஷ்டிக பிரம்மச்சாரியாக மாற்றிக்கொண்டு பெருமாளை தவிர வேறிடத்தில் மனம் செலுத்தாமல் பெருமாளுக்கு புஷ்ப கைங்கரியம் செய்யும் கைங்கரியத்திலேயே முழுவதும் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு அதற்காக நந்தவனம் உண்டாக்கி அழகு மனம் வீசும் அற்புத புஷ்பங்களையெல்லாம் தொடுத்து மாலையாக்கி மாதவனுக்கு சமர்ப்பித்து மகிழ்வதையே தன்னுடைய வாழ்நாளில் குறிக்கோளாக வைத்துக்கொள்ள விரும்பினார். இப்படியே சிறிது காலம் அவரது திருப்பணி நடந்து கொண்டு வந்தது. ஆனால் அவரது எண்ணம் தொடர்ந்து நிறைவேறியதா, அரங்கன் அதற்கு வழிவகுத்தானா, இல்லை அவரை சோதித்தானா என்பதுதான் தொண்டரடிப்பொடி ஆழ்வாருடைய சரித்திரத்திலே முக்கிய அம்சம். தொண்டரடிப்பொடி ஆழ்வாரை சோதிக்க திருவுள்ளம் கொண்டான் அரங்கநாதன். அதன்படி தேவதேவி என்னும் ஒரு தாசிப்பெண்ணின் மூலமாக இதை ஆரம்பித்து வைத்தான். தேவதேவியும் அவளது சகோதரியும் உறையூர் சென்று மன்னனிடத்திலே பொருள் செல்வங்களை எல்லாம் சம்பாதித்து கொண்டு அங்கே ஊருக்கு திரும்புகிறார்கள். திரும்பும் வழியிலே தொண்டரடிப்பொடி ஆழ்வாரனுடைய அழகு மிகுந்த நந்தவனத்தை கண்டார்கள். ஆச்சரியம் அடைகின்றார்கள். அங்கு சிறிது நேரம் தங்கி அழகை ரசித்து கொண்டும் இத்தகைய அற்புதமான நந்தவனத்தை உண்டாக்கியவர் யார் என்றெல்லாம் சம்பாஷித்து கொண்டும் இருந்தார்கள். தேவதேவியின் சகோதரி சொன்னாள், இது விப்ரநாராயணர் என்பவருடைய நந்தவனம். சிறந்த பிரம்மச்சாரி, திருமாலை தவிர மற்றவையெல்லாம் புல்லுக்கு சமம் என்று நினைப்பவர், பெரிய திருமால் பக்தர் என எடுத்துரைத்தாள். அப்போது சிறு தூரத்தில் புஷ்பங்களுக்கு நீர் வார்த்து கொண்டிருந்தார் விப்ரநாராயணர். இரு பெண்களும் அருகில் இருந்தும் கூட எதையும் பொருட்படுத்தாமல் தன்னுடைய கைங்கரியத்திலேயே கண்ணாக இருந்தார். பளிச்சென்று திருமண் நெற்றியும் கம்பீரமான உடலும் கொண்ட பிரம்மச்சாரியாக காட்சியளித்தார் விப்ரநாராயணர். தேவதேவி பேசினாள், இப்படி அழகான பெண்கள் அருகில் இருக்கும்போது கூட உணர்ச்சி இல்லாத மனிதராக இருக்கிறாரே இவர் என்றாள். அதற்கு அவள் சகோதரி சொன்னாள், அவர் இதற்கெல்லாம் அப்பாற்பட்டவர், திருமாலை தவிர வேறிடத்தில் அவருக்கு ஆசை கிடையாதென்றாள். இப்படி ஆரம்பித்த பேச்சு சவாலில் முடிந்தது. தேவதேவி சொன்னாள், இவரை நான் எனக்கு என் அழகுக்கு அடிமையாக்குகிறேன், அப்படி இல்லையென்றால் நான் உனக்கு அடிமை என்று தன் சகோதரியை பார்த்து கூறிவிட்டு அப்போதே சந்நியாசி வேஷம் பூண்டு விப்ரநாராயணம் சென்று பாதத்தில் விழுந்து வணங்குகிறாள். விப்ரநாராயணர் திடுக்கிட்டு போய், யாரம்மா நீ, உனக்கு என்ன வேண்டும் என கேட்க, சுவாமி, நான் ஒரு தாசிகுலத்தில் பிறந்த பெண், என்னை நான் மாற்றிக்கொண்டு பகவானுக்கு கைங்கரியம் செய்து தொண்டாற்ற விரும்புகிறேன், என்னை உங்களுடைய சிஷ்யாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என கொஞ்சினாள். தூய மனத்தோடு விப்ரநாராயணரும் அதற்கு சம்மதிக்கிறார். நந்தவனத்திலே திருத்தொண்டு புரிய அவளை நியமித்தார். சிறிது காலம் இப்படியே போனது. இருக்க இடம் கேட்டு வந்த தேவதேவி தன்னுடைய வேலையை கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிக்கிறாள். விப்ரநாராயணரை தன்னுடைய பக்கம் இழுத்து ஒரு நாள் முழுவதுமாக அவரை தன்னுடைய அழகுக்கு அடிமைப்படுத்தி விடுகிறாள். அரங்கன் நினைவையும் திருத்தொண்டையும் அறவே இழந்த விப்ரநாராயணர் தேவதேவிக்கு அடிமையாகி அவளுடைய வீட்டில் தஞ்சம் புகுந்தார். ஆபரணங்கள், பொருள்கள், செல்வங்களை எல்லாம் இழந்து பொருளற்ற நிலையிலே நிற்கக்கூடிய விப்ரநாராயணர் ஒரு நாள் தேவதேவியின் வீட்டிலிருந்து விரட்டப்பட்டார். ஆனால் தேவதேவியின் மோகத்திலிருந்து விடுபட முடியாமல் தவிதவித்தார் விப்ரநாராயணர். அரங்கனின் நினைவை விப்ரநாராயணர் அறவே துறந்திருந்தாலும் தன்னுடைய பக்தனை அரங்கன் கைவிட்டு விடுவானா? சோதனையிலிருந்து விடுவிக்க எண்ணம் கொண்டான் திருவரங்கன். தன்னுடைய லீலைகளை காட்ட ஆரம்பித்தான். அரங்கன் கோவில் ஆராதன தங்க தாம்பாளம் தேவதேவியின் வீட்டிற்கு வருகிறது.
விப்ரநாராயணனுடைய நண்பர் அதை கொண்டு வந்து கொடுக்கிறார். இப்போது விப்ரநாராயணருக்கு மீண்டும் தேவதேவனுடைய அழைப்பு வருகிறது. தேவதேவியும் விப்ரநாராயணனும் மறுபடியும் ஒன்று சேர்கிறார்கள். இங்கே கோவில் தாம்பாளம் காணாமல் போன விஷயம், அது தேவதேவியினுடைய வீட்டில் இருப்பது, அதை தன்னுடைய நண்பன் மூலமாக விப்ரநாராயணர் அங்கே அனுப்பி வைப்பது, எல்லா விஷயமும் மன்னனுக்கு தெரிய வந்து விப்ரநாராயணரை சிறையில் அடைக்கிறான் மன்னன். இந்த நிலையிலே தன்னுடைய சோதனையை முடிவுக்கு கொண்டு வர நினைத்தான் அரங்கநாதன். மன்னனுடைய கனவில் தோன்றி விப்ரநாராயணர் நிரபராதி என்ற விஷயத்தையும் தன்னுடைய பரம பக்தன் என்ற விஷயத்தையும் தெரிவிக்க அரசன் உடனே விப்ரநாராயணரை விடுதலை செய்கிறான். விப்ரநாராயணருக்கு அரங்கனுடைய லீலைகள் இப்போது புரிய ஆரம்பிக்கிறது. உலக இயல்பிலிருந்து மீண்ட விப்ரநாராயணர் அரங்கன் திருவடி தொழுது அழுது புலம்புகிறார். உம்மை மறந்தேனே, திருத்தொண்டை இழந்து மதிகட்டேனே, எம்மை ஆட்கொண்டு அருள் புரிந்தேரே அரங்கநாதா என்று திருவடி தொழுது, மனத்தில் ஓர் தூய்மை இல்லை, வாயில் ஒரு இன் சொல்லில்லை, சினத்தினால் செற்றம் நோக்கி தீவிழி வழிவன் வாழா, புனத்துளாய் மாலையானே, பொன்னிசூழ் திருவரங்கா, எனக்கு இனி கதியின் சொல்வாய், என்னை ஆளுடைய கோவே, என்னை ஆளும் அரங்கப்பெருமாளே, துளசி மாலை அணிந்த தூயவனே, காம குரோதங்களால் எனது உள்ளம் தூய்மையில்லாமலும் கோபமும் பகைமையும் சூழ்ந்து இனிய சொல்லால் உன்னை அனுபவிக்க முடியாமல் நான் அவஸ்தைப்படுகிறேன். என் தெய்வமே, எனக்கு நற்கதி கொடும் என்றும் பாசுரம் பாடி தன் மனக்கவலையை தெரிவிக்கிறார் தொண்டரடிப்புடி ஆழ்வார். இன்னொரு பாசுரத்திலே, மெய்யெல்லாம் போகவிட்டு விரிகுழலாரில் பட்டு பொய்யெல்லாம் பொதிந்து கொண்ட போல்கனேன் வந்து நின்றேன், ஐயனே அரங்கனே, உன் அருள் என்னும் ஆசை தன்னால் பொய்யனேன் வந்து நின்றேன், பொய்யனேன் பொய்யனேனே. அரங்கனே, ஆரம்பத்தில் உன் பக்தனாக உன் நினைவோடு எனது இனிய வாழ்வை ஆரம்பித்தேனே, அதை போக்கடித்துவிட்டு பெண்ணாசி கொண்டு சிற்றின்பத்தில் ஈடுபட்டு பொய்யனாகி திரிந்து போக்கத்தவனாக போய்விட்டேனே. இப்போது உனது கருணையினாலே உனது அருள் கிட்டும் என ஒரு நம்பிக்கையோடு இந்த பொய்யனான பெரும் பொய்யன் பொய் பித்தன் உன் எதிரே வந்து நிற்கின்றேன் அரங்கநாதா என்று கதறுகிறார். தன்னுடைய பாவங்களுக்கு பிராயச்சித்தமாக ஆன்றோர் அருள் சான்றோர்களுடைய அறிவுரைப்படி பெருமாளின் தொண்டர்களுக்கு தொண்டனாக அவர்களுடைய பாத தூளியை, அதாவது தொண்டர்களுடைய அடிப்பொடியை தலைமையில் தரித்து அவர்களின் பாத தீர்த்தத்தை பருகி தொண்டரடிப்புடி ஆழ்வார் என பெயர் பெற்றார் விப்ரநாராயணர். அரங்கநாதா, உன்னை மறந்தேன், படுபாவியானேன், ஆனால் நீ என்னை மீட்டெடுத்து விட்டாய். இனி நான் உனக்கே அடிமை, உன் பொற்கமல பாதங்களை பிரிந்து இருக்க மாட்டேன், நான் உன்னை சரணடைந்து விட்டேன் என அரங்கனைத் தவிர வேறு தெய்வத்தை காணாமல் பூமாலையாலும் பாமாலையாலும் கைங்கரியங்கள் செய்து 105 திருநட்சத்திரங்கள் திருத்தொண்டு புரிந்து மகிழ்ந்து வந்தார் தொண்டரடிப்புடி ஆழ்வார். திருமாலை அறியாதார் திருமாலை அறியாதவர் என்று சொல்வார்கள். அதாவது தொண்டரடிப்புடி ஆழ்வாருடைய திருமாலை என்னும் திவ்ய பிரபந்தத்தை அறியாதவர்கள் எப்படி பெருமாளை பற்றி அறிய முடியும் என்ற அளவுக்கு 45 முத்தான பாசுரங்களை அருளி செய்தார் தொண்டரடிப்புடி ஆழ்வார். அதேபோல் இன்றும் உலகமெங்கும் வைணவ திருக்கோயில்களிலே பெருமாளை திருப்பள்ளி எழுப்பும் பாசுரங்களாக தொண்டரடிப்புடி ஆழ்வார் அருளிய திருப்பள்ளி எழுச்சி என்னும் 10 பாசுரங்கள் இருக்கின்றதே. இதை திருச்செவி சாய்க்காமல், அதாவது பெருமாள் கேட்காமல் எழுந்து கொள்ள மாட்டார் என்ற அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. அர்ச்சாவதார மூர்த்தியான அரங்கனை அச்சுதா அனந்தா கோவிந்தா என்று வாயால் புகழ்ந்து பாடி இன்புறும் அனுபவத்தை விட இந்திரலோக பதவியும் நான் வேண்டேன் என நாம சங்கீர்த்தனத்தினுடைய மகிமையை கலியுகத்தில் நிலைநாட்ட பாடிய பாசுரம் உலகளவில் இன்றளவும் பேசப்படும் பாடப்படும் பாசுரமாக திகழ்கின்றன. பச்சைமா மலைபோல் மேனி பவளவாய் கமலச் செங்கண் அச்சுதா அமரரேரே ஆயதம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகமாடும் அச்சுவை பெரிதும் வேண்டேன் அரங்கமா நகருளானே எனப்படும் பாசுரம். இங்கே நாம் ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் இளம் பிராயத்திலேயே பகவானிடம் பக்தி செலுத்தி பகவானோடு நன்கு பழகி அவனை ஒரு ஆத்ம நண்பன் போல் ஆக்கி கொண்டு விட்டால் பிற்காலத்திலே அந்த மனிதன் பாதை தவறி தவறான வழியில் போகும்போது அவனோடு பழகிய பகவான் வெறுமனே அவனை பார்த்து கொண்டிருக்க மாட்டான். ஆத்ம நண்பனாக அவனை திருத்தி ஆட்கொண்டு மீண்டும் நல்வழியை காட்டிவிடுகிறான் பகவான். அவனை எப்போதும் கைவிட மாட்டான். இந்த சிறந்த உதாரணம்தான் தொண்டரடிப்புடி ஆழ்வாருடைய சரித்திர கதை என்றால் மிகையாகாது. இப்படியாக தொண்டரடிப்புடி ஆழ்வார் தனது வாழ்நாளை அரங்கன் திருப்பணிக்கே அர்ப்பணித்து அரங்கனை தவிர வேறு தெய்வம் நாடாமலும் காணாமலும் 105 திருநட்சத்திரம் வரை வாழ்ந்து
அரங்கனுடைய திருவடி அடைந்தார் எனக் கூறி மண்டங்குடி அதனை வாழ்வித்தான் வாழியே, மார்கழியில் கேட்டினால் வந்துதித்தான் வாழியே, தென்துறை சூழ் அரங்கரையே தெய்வமென்றான் வாழியே, திருமாலை 9 அஞ்சும் செப்பினான் வாழியே, பண்டு திருப்பள்ளி எழுச்சி 10 உரைத்தான் வாழியே, பாவியர்கள் கலவிதனை பிடித்த செல்வன் வாழியே, தொண்டு செய்து தொழவத்தால் துலங்கினான் வாழியே, தொண்டரடிப்பொடி ஆழ்வார் துணைப்பதங்கள் வாழியே என்று வாழித்திருநாமம் பாடி தொண்டரடிப்பொடி ஆழ்வார் திருவடிகளே சரணமனைச் சொல்லி அமைகிறது.